தென்னாலியம் போற்றி வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 9 நவ கிரகங்களை மெயினா சொல்லியிருக்காங்க. இந்த 9 நவ கிரகங்களையும் வச்சுதான் ஒரு மனுஷனுடைய சுக துக்கம் அனைத்துமே நிகழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 நவ கிரகங்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்களை பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, வான்வெளியில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல குறிப்பா 27 நட்சத்திரங்கள் தான் பூமியோட தொடர்புடையதா இருக்கு, மனித வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கு. சோ இந்த நட்சத்திரங்களை நம்ம மெயினா பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்துல. இந்த 27 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போங்க. கோயில போய் அர்ச்சனை பண்றதாக இருந்தாலும் பேரு ராசின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரத்தையும் நம்ம சேர்த்து தான் சொல்லுவோம். சோ நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு சக்திகள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதாக இருந்தாலும் சரி, கீழே இறக்கி விடுறதாக இருந்தாலும் சரி, இது எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. 27 நட்சத்திரங்களுமே 9 நவகிரகங்கள்ல கனெக்ட் ஆகிரும். நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா சில நவகிரகங்கள் கெட்ட நவகிரகங்களா இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, சனி பகவான் அசுப கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. அதே போல ராகு பகவானையும் அசுப கிரகம்னு சொல்லுவாங்க. கேது பகவானையும் தடைகளின் தலைவன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவானையும் அசுப கிரகத்துல தான் சேர்ப்பாங்க. மேரேஜ்ல நிறைய பேருக்கு டிலே ஆகுறது செவ்வாய் தோஷம்னு சொல்லி அதுவும் சேர்க்கறதுனால சோ செவ்வாயும் இந்த 4 பேருமே அசுப கிரகங்கள் லிஸ்ட்ல மெயினா வரக்கூடியவங்க. மிச்ச கிரகங்களும் அந்தந்த கட்டங்களுடைய அமைவிடத்தை பொறுத்து நம்ம பார்த்து சொல்லணும். அது வேற சப்ஜெக்ட், அது அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி 9 நவகிரகங்கள்லயுமே நல்ல நவகிரகங்கள் கெட்ட நவகிரகங்கள்னு பிரிச்சு இருக்கும்போது இந்த 27 நட்சத்திரங்கள்லயும் நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் கெட்டது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு இல்லாமல போயிடும். கண்டிப்பா இருக்கு. கெட்டது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லாம அதை கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திர நூல்ல. கர்ம நட்சத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல எவன் அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றான், பாவம் பண்றான், அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறான், அடுத்தவன் அள வச்சு வேடிக்கை பாக்குறான், பதவி பணத்தை வச்சுக்கிட்டு திமிர்ல யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருக்கிற மாதிரி சில பேருக்கு தெரியும். அவ்வளவு கொடுமை பண்ணி அவ்வளவு பாவம் பண்ணிட்டு அவன் நல்லா தாண்டா இருக்கான்னு நம்ம எவ்வளவு பேரை பார்த்து நினைச்சிருப்போம். இருந்தாலும் அவங்க எல்லாரும் அடுத்த ஜென்மத்துல எப்படி பிறப்பாங்கன்னா இந்த கர்ம நட்சத்திரத்துலதான் பிறப்பாங்க. ஏன்னா கர்ம நட்சத்திரம்ங்கிறது நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களினுடைய விளைவுகளை நமக்கு இந்த ஜென்மத்துல திருப்பி கொடுக்கும். சோ அதனால பாவமும் அயோக்கியத்தனமும் அதிகமா செஞ்சவங்க இந்த ஜென்மத்துல இந்த கர்ம நட்சத்திரங்கள்ல தான் பிறப்பாங்க. 27 நட்சத்திரங்கள்ல அது என்னென்ன கர்ம நட்சத்திரங்கள்ல நம்ம பார்த்துருவோம். கர்ம நட்சத்திரங்களாவே ஒரு 14 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27ல ஒரு 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்ப்போம். உங்களுடைய நட்சத்திரமும் அதுல வருதான்னு பாருங்க. அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கர்ம நட்சத்திரங்கள் லிஸ்ட்ல வரக்கூடியதுங்க. இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க எல்லாருமே இப்ப லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ முடியாது. பல கஷ்டம், பல துன்பம், பல துயரம், பல அசிங்கம்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தாண்டி வர்ற மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் நம்மளுடைய லைஃப் இருக்கும். ஏன்னா நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களுக்கு தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த நட்சத்திரங்கள் மூலியமாகவும் நம்ம அந்த பாவங்களை அந்த கர்மாவை நம்ம இந்த ஜென்மத்தில் கழிக்கிறோங்கிறதுனால தான் இதை கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த நட்சத்திரங்களில் நீங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம். உங்களுடைய நட்சத்திரங்கள் எதுன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்துட்டேன், என் நட்சத்திரமும் இதில் கவர் ஆகுது, அப்போ என் வாழ்க்கை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்யும் போது அந்த பாவங்கள் அந்த கர்மங்கள்ங்கிறது குறையும். எப்படிங்கிறது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலா உங்க ஹாரோஸ்கோப் பார்த்து நான் சொல்றேன். பிளஸ் பொது பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கர்ம பலன்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். ஆனா உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷனா என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறது உங்க ஜாதகம் பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியும். ஸோ அதனால மறக்காம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ உங்க நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமாங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நட்சத்திரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நட்சத்திரங்களே சில பேருக்கு பேரா கூட வைப்பாங்க. பரணின்னு வைப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்ததுனால கார்த்திகான்லாம் பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. ரேவதின்னு வைப்பாங்க. இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ங்கிறது மனித வாழ்க்கையில ரொம்பவும் தொடர்புடைய ஒண்ணு. சோ அது கர்ம நட்சத்திரமா முடிஞ்சிட்டுனா அந்த கர்ம நட்சத்திரம் அவங்கள வச்சு செய்யாம விடாது. சோ அதனால நம்ம நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரியும் நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கும் நான் தெரியப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸும் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னாலையும் உங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பை, தேங்க்யூ, see you.